ஹலோ எவ்ரிவன். ஸோ மாஸ்கெல்லாம் போட்டுட்டு எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் நியூயார்க் சிட்டியை சுற்றும் போது எடுத்தது. ஸோ எங்களுக்கு தெரியும், நான் வந்து போன மாதம் ஃபுல்லாக ஐ வாஸ் நியூயார்க் சிட்டியை சுற்றிட்டு இருந்தேன். ஸோ என் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா 7th அவென்யூவில் டைம்ஸ் ஸ்கொயரை நோக்கி நம்ம நடந்துகிட்ருக்கோம். ஸோ வாங்க நீங்களும் என்னோட பார்க்கலாம். இந்த மேடிசன் ஸ்கொயர் சொல்லுவாங்க. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மேடிசன் ஸ்கொயர் ஒரு பெரிய ஆடிட்டோரியம் மேடிசன் ஸ்கொயருங்கிறது. ஸோ இங்கே வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஸோ வேர்ல்டுலேயே வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹேப்பனிங் பிளேஸ்னால 20,000 பீப்புள் வந்து இங்கே உட்காரலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நியூயார்க் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ரோட்டில் வெண்ட் இருக்கும். இது என்னென்னா, இதுக்கு அடியிலலாம் வந்து ட்ரெயின் போயிட்டுருக்கு. ஸோ நியூயார்க் இஸ் ஃபுல்லி கனெக்டட். அண்டர் கிரவுண்டில் சப்வே இருக்கும். சப்வேனா ட்ரெயின். ஸோ சப்வேங்கிறது வந்து ட்ரெயின் ஸ்டேஷன். ஸோ ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக கனெக்டட் வித் ட்ரெயின்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பென் ஸ்டேஷன். ஸோ பென் ஸ்டேஷன் வந்து நியூயார்க்கில் இருக்கிற இன்டர்சிட்டி கனெக்டிவிட்டி இருக்கிற ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் தான் பென் ஸ்டேஷன். 600,000 மக்கள் வந்து எல்லா வீக்கெண்டும் இந்த பக்கம் ட்ராவல் பண்ணாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து எம்பயர் ஸ்டேட் பில்டிங். நைட் டைமில் லைட்ஸோட எம்பயர் ஸ்டேட் பில்டிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த நியூயார்க் சிட்டி வந்து வாக் வந்து செமையாக இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் லைட்ஸு, அட்வர்டைஸ்மெண்ட், ரொம்ப அப்படியே கிளாஸியாக ஃபுல்லாகவே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் வந்து இதில் க்ளீனாக இருக்கும். அண்ட் யூ வில் see லாட் ஆஃப் லைட்ஸ் அரவுண்ட் அஸ். அதே மாதிரி அந்த டைம் ஸ்கொயர் வந்து ரொம்ப ஹேப்பனிங் பிளேஸ். அதாவது நிறைய ரோட் ஷோஸ் நடக்கும். நிறைய டிக்டாக்கர்ஸ் வந்து டிக்டாக் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதாவது எல்லா இடத்த கம்பேர் பண்ணும்போது நியூயார்க் சிட்டி வந்து ரொம்ப லைவ்லியாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே நடந்துகிட்டே போகிறோம். நம்ம வந்து எம்பயர் ஸ்டேட் பில்டிங்லேருந்து நியூயார்க் சிட்டியை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிலேருந்து நியூயார்க் சிட்டியை பார்த்தோம். இப்போ கிட்ட போய் பெரிய பெரிய பில்டிங்ஸ் இதெல்லாம் நம்ம தள்ளி நின்று பார்த்த பில்டிங்ஸ் எல்லாம் இப்போ வந்து கிட்ட போய் பக்கத்துலேயே நின்று ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு பில்டிங்காக நம்ம பார்த்துட்டு எல்லா பில்டிங்கும் யூனிக்காக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நிறைய பெரிய பில்டிங்ஸ் இருக்குங்க. ஸோ நைட் டைம் தான் பெஸ்ட்டு நியூயார்க் சிட்டியில் சுற்றுறதுக்கு. ஸோ நைட் வந்து எப்போவுமே லைவ்லியாக இருக்கும். நிறையா லைட்ஸ் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு செட்டப்பில் இருக்கும். அண்ட் எக்கச்சக்க பெரிய பில்டிங்ஸ் எல்லாத்தையும் அண்ணாந்து பார்த்துட்டே நம்ம நடந்து போயிட்டே இருக்கலாம். டக்குன்னு நம்மளுக்கு வந்து இந்த நியூயார்க் நகரம் அந்த சாங்கெல்லாம் ஞாபகம் வரும்ல. அப்படியே பார்த்து யோசிச்சுக்கிட்டே வாங்க, அப்படியே நம்ம பார்த்துட்டே போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அப்படியே திரும்பினீங்கன்னா பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் டைம் ஸ்கொயர் 42nd ஸ்ட்ரீட்டோட ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இப்போ எல்லா இடத்துமே வந்து ஆக்சுவலாக கனெக்டட் இல்லையா. ஸோ எல்லா ரயில்வே ஸ்டேஷனுமே இங்கே வந்து சப்வே, தட் இஸ் அந்த அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கும். ஸோ அண்ட் எல்லா ஸ்ட்ரீட்டுக்கும் வந்து நம்ம வந்து எல்லா ஸ்ட்ரீட்ஸ்லேயும் நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷனை பார்க்கலாம். ஒரே ஸ்ட்ரீட்டு, ஏன்னா இது வந்து பெரிய ஸ்ட்ரெச் ஆஃப் ஸ்ட்ரீட். டைம் ஸ்கொயர் வரைக்கும் நடக்கிறோன்னா வந்து நல்ல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 miles கிட்ட வரும் நான் இது ஸ்டே பண்ண இடத்துலேருந்து. ஸோ அங்கெல்லாமும் வந்து உங்களுக்கு எல்லாமே நான் பார்த்த வரைக்கும் ஒரு 4-5 ரயில்வே ஸ்டேஷன் அதுலேயே அந்த ஸ்ட்ரீட்லேயே பார்த்துட்டேன். பட் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா வந்து நீங்கள் ட்ரெயினில் போனால் நம்மளால் நியூயார்க் சிட்டியை வந்து இந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. பின்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பில்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம வந்து இங்கே நடந்து தான் போய் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ரயில்வே ஸ்டேஷன். நான் உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் காமிச்சேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு 2வது ரயில்வே ஸ்டேஷன் காமிக்கிறேன். ஸோ இந்த டைம் ஸ்கொயர் இந்த 42nd ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நிறைய ரயில்வே ஸ்டேஷனாக சப்வேஸ் இருக்குது. ஆனால் வந்து ஆனாலும் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லோரும் வெளியில் தான் நடந்துகிட்ருப்பாங்க. ஏன்னா அந்த பியூட்டி ஆஃப் நியூயார்க் வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் இறங்கி நடக்கிறதுல தான் இருக்குது. இந்த பில்டிங்ஸை பார்க்குறதுல தான் இருக்குது. நிறைய கம்பெனிஸ் வந்து நியூயார்க் சிட்டியில் ஒரு ஆஃபீஸ் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ அதை மாதிரி ஒரு பில்டிங்கும் வந்து சில சமயம் பில்டிங்கே ஃபுல்லாக ஓன் பண்ணுற கம்பெனிஸும் இருக்கும் இந்த மாதிரி. அண்ட் நியூயார்க் சிட்டி ஃபுல்லாகவே நான் சொன்ன மாதிரி இட்ஸ் கனெக்டட் வித் ட்ரெயின்ஸ்னால் இங்கே வந்து ஒரு வெண்ட் இருக்குது. இந்த வெண்ட்டில் ஆக்சுவலாக இப்போ வந்து ட்ரெயின் போகிற சத்தமே எனக்கு வந்து கேட்குது. ஸோ கீழே வந்து ட்ரெயின் போயிட்டுருக்கு, மேலே நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். செமையான சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம். அகெயின் என் பின்னாடி வந்து நிறைய ஹைரைஸ் பில்டிங்ஸை நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டைம் ஸ்கொயர் ஸ்டேஷன் கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து டைம் ஸ்கொயர் ஸ்டேஷன் என் பின்னாடி. நான் வந்து சரியாக எடுக்க முடியல, ஏன்னா நான் ரொம்ப கிட்டே இருக்கும்போது எனக்கு அது தெரியல. ஸோ இங்கேருந்து எடுத்தேன். இதுதான் டைம் ஸ்கொயர் ஸ்டேஷன். ஸோ மெயினான ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ
இப்போ டைம் ஸ்கொயர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இன்னும் நிறையா லைட்ஸு, இன்னும் பயங்கர கிராண்டாக இருக்கும். அங்கங்கே வந்து ரோட் ஷோஸ் வேறு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஃப்ளாக் முன்னாடி ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ திஸ் இஸ் நியூயார்க் சிட்டி, திஸ் இஸ் டைம் ஸ்கொயர் நியூயார்க் சிட்டி. அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே நிறைய நியூஸஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகிட்டுருக்கோம். நம்ம ஊர் ரிக்ஷா. ஸோ இந்த ரிக்ஷா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் நம்ம ஊரில் இருக்க மாதிரி பெடல் பண்ணுற ரிக்ஷா கிடையாது. இது பெடலும் பண்ணலாம், பட் இது வந்து ஆக்சுவலாக எலக்ட்ரிக் ரிக்ஷா. ஸோ நீங்கள் பெடல் பண்ணிவிட்டு நம்ம எலக்ட்ரிக் பைக்ஸ் எல்லாம் வருதுல்ல, இப்போது சைக்கிள்லாம் வருதுல்ல, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ இவங்க வந்து எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி பவர் பண்ணி இதை வந்து பெடல் பண்ணுறாங்க. பட் எனிவே இங்கே வந்து இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு ஒரு திரும்பி போகிறதுக்கு ஒரு ரிக்ஷா இருந்தது. பட் ஸ்டில் நான் வந்து வாக் பண்ணி தான் திரும்பி போனேன். இந்த இடம் தான் வந்து ரொம்ப மோஸ்ட் ஹேப்பனிங் பிளேஸ். இங்கே வந்து நிறைய மக்கள் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் பார்ப்பீங்க. சுற்றி வந்து உங்களுக்கு டிஸ்பிளே தான் இருக்குது. நம்மளை சுற்றியே வந்து டிஸ்பிளே தான் இருக்கும். அண்ட் ஒரு பெரிய டைம் ஸ்கொயரோட ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்கும் இங்கே. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது ஒன்றா முதல்ல தெரிஞ்சது அந்த சிபிசி நியூஸ் சேனலோட ஆஃபீஸ் தான். ஸோ இங்கே இந்த வாசலில் நின்று நிறைய நியூஸஸ் அவங்க போடுவாங்க. ஹலோ எவ்ரிவன், நம்ம இப்போ வந்து டைம் ஸ்கொயரில் இருக்கோம். ஸோ பின்னாடி இருக்கிற இடத்துல தான் யூஸ்வலாக வந்து இப்போது எவ்ரி இயர் நியூ இயர் அப்போ வந்து இது பால் ட்ராப் ஆகும். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு அந்த பக்கமாக காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த பிளேஸ் வேர் எவ்ரி 31st டிசம்பர் 31st வந்து பால் ட்ராப் ஆகிற இடம் இதுதான். மேலே அந்த 2022 அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அது வந்து 2022 டிசம்பர் 31 அன்றைக்கி வந்து இங்கே நான் ஒரு பெரிய பால் ஒன்று இருக்குதுல்ல, அது வந்து நம்மளுக்கு வந்து ட்ராப் ஆகும் மேலேருந்து கீழே. ஸோ அதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இங்கே டைம் ஸ்கொயருக்கு வருவாங்க. ஸோ திஸ் இஸ் டைம் ஸ்கொயர் ஃபார் யூ. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா CNN எல்லா நியூஸும் இங்கே தான் ஓடிட்டுருக்கோம். இதுதான் டைம் ஸ்கொயர். அப்படி பொறுமையாக நம்ம நடந்து வந்ததை பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வந்து அது மேலே இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு அப்படியே எடுடா. ஓகே, this is Times Square. அங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டே ஐம் டேக்கிங் தம். ஸோ ஈவெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை தான் நான் இப்போ வந்து கொஞ்சமாக கவர் பண்ணுறேன், பாருங்கள். So this is Times Square for you guys. இங்கே இன்னும் இருக்காங்க யாரோ வந்து டிக்டாக் எடுக்கணும். இங்கே பாருங்க டிக்டாக் வீடியோஸ். ஸோ இங்கே அகெயின் இன்னொரு ஷோ அப்படி போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவர் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இங்கே நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ மியூசிக்கோட பார்க்கறதுக்கு இந்த டான்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. இவர் தலைகீழெல்லாம் நிற்கிறாரு, ஹேண்ட் ஸ்டாண்ட்லாம் பண்ணுறாரு. திடீர்னு ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணார், திடீர்னு பார்த்தா பத்மாசனத்துக்கு போயிட்டு மயூராசனம்லாம் பண்ண ஆரம்பித்தார். அப்படியே திரும்பி ஒன் ஹேண்டில் ஸ்டாண்டெல்லாம் பண்ண ஆரம்பித்தார். திடீர்னு யோகாசனாஸ்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து சவுண்ட் ஆஃப் நியூயார்க்கை கேட்க போகிறீங்க. ஸோ என்னை சுற்றி என்ன சத்தம் இருக்கோ அதை நான் அப்படியே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன்.
ஸோ நீங்களும் வந்து நியூயார்க் போன ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நியூயார்க்கோட டூர் பஸ். ஸோ நியூயார்க்குக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டூர் போகணும் அப்படின்னா நைட்டு வந்து டைம் ஸ்கொயருக்கு இவங்க வருவாங்க. பட் காலையில் இவங்க ஸ்டார்ட் பண்ணி எம்பயர் ஸ்டேட் பில்டிங், அதுக்கப்புறம் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு வந்து இந்த சென்ட்ரல் பார்க் இங்கே எல்லாம் போயிட்டு கடைசியாக நம்ம வந்து இந்த நியூயார்க் எஸ்பெஷலி இந்த டைம் ஸ்கொயருக்கு வந்து நைட்டு வந்துடுவாங்க. நைட்டு வந்து உங்களுக்கு ஒரு ரவுண்ட் நைட்டு டைம் நியூயார்க்கை பார்க்க வச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அவங்கவுங்க டிஸ்பர்ஸ் ஆகி போகலாம். இது மேலே இந்த பார்த்திங்கன்னா வந்து மேலே டாப்லெஸ் பஸ்ஸில் மேலே உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். நடுவில் போகலாமாங்க? Look, it's Spider-Man. போகமா. Excuse me. You are still getting one foot. Thank you so much, guys. Bye. இந்த பாயிண்ட்லேருந்து வீடியோ எடுக்கிறதுக்கே நல்லா இருந்தது. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த இடம் அப்படின்னு. இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே ஸோ இங்கே இன்னொரு ஷோ. ஸோ அதையும் கொஞ்சம் பாருங்கள், கிளிப்ஸ் ஆஃப் ஷோ பாருங்கள். இப்படி வச்சுங்களா? That's a different change. Let me show you the real. ஸோ நியூயார்க் சிட்டியை நம்ம சுற்றி பார்த்தாச்சு. டைம் ஸ்கொயரை நம்ம பார்த்துட்டோம். நம்ம ஆல்ரெடி வந்து 2 வீடியோ வந்து நியூயார்க் சிட்டியில் பண்ணியிருக்கோம். எம்பயர் ஸ்டேட் பில்டிங் அண்ட் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி 2 வீடியோவும் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ நியூயார்க் சிட்டியை ப்ரிட்டி மச் நம்ம கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் என்னோட நியூயார்க் வந்து பார்த்த அனுபவம் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நான் வந்து நெக்ஸ்ட் டைம் எங்கே நான் போகிறேன்னா அதை நான் வந்து வீடியோ எடுத்து போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க பலமுடன்.